மேற்குலக நாடுகள் கமேனி அவர்கள் கொல்லப்பட்ட உடனே ஈரானோட கதை முடிஞ்சது என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்காங்க. உலக நாடுகளும் அப்படித்தான் நினைச்சாங்க. ஆனால் இப்போ அமெரிக்காவோட முன்னாள் UN ஆயுத ஆய்வாளராக இருந்த ஸ்காட் ரிட்டர் அவர்கள் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கார். அமெரிக்கா ஈரானை இன்னுமே ஜெயிக்கலை. அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ஜியோபாலிட்டிக்கல் பொறியில் விழுந்துட்டோம்னு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கார். அதுபடி என்னென்று அமெரிக்கா ஒரு பொறியில் விழுந்தார்கள். ஒரு நாட்டோட உச்சபட்ச தலைவர் தன்னைத்தானே பலி கொடுக்க துணிவாரா? இது உண்மையிலேயே தற்கொலையா அல்லது ஸ்ட்ராட்டஜிக் மூவா? அதாவது கமேனி அவர்கள் தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவா அல்லது ஒரு தற்கொலையா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஸ்காட் ரிட்டர் அவர்கள் ஏன் இதை கமேனி அவர்களோட பொறி அப்படின்னு சொல்கிறாருண்டா? மேலோட்டமாக பார்த்தா ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி கமேனி அவர்களை கொண்டுட்டார்கள். இதனால் ஈரான் அடி வாங்கி நிற்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் ரிட்டர் அவர்கள் இதை பார்க்குற விதம் வேறையாக இருக்குது. இதை நாங்கள் 3 பாயிண்ட்ஸ் மூலம் புரிஞ்சுக்கலாம். முதலாவது தியாக அரசியல். ரிட்டர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் சும்மா ஒன்றும் கை கட்டி வெறிக்க பார்க்கல. அவங்களுக்கு ஈரானுக்கு தெரியும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தங்களை சுற்றி வலிக்கிறாங்கன்னு. இப்போ கமேனி அவர்கள் கொல்லப்பட்டதுனால ஈரான் ஒரு பாதிக்கப்பட்ட நாடா, அதாவது விக்டிம் நாடா உலகத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. இதனால் இதுவரைக்கும் ஈரானை ஒதுக்கி வச்சிருந்த அரபுலக நாடுகள் கூட இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. இதை கமேனி அவர்கள் போட்ட பெரிய ஒரு கால்குலேஷன் தான். உயிரோடு இருக்கிறதை விட கொல்லப்படுறது மூலமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்தையும் அமெரிக்காவுக்கு எதிராக ஒன்று சேர்க்க முடியுமென்னு அவர் நம்பினார். நிறைய இஸ்லாம் மக்களை அமெரிக்காவுக்கு எதிராக திருப்ப முடியும், அமெரிக்காவுக்கு எதிராக ஒன்றிணைக்க முடியும் என்று அவர் நம்பியிருக்கார். இதுதான் அந்த தியாகி அரசியல். இரண்டாவது, இன்டெலிஜென்ட் ட்ராப். இஸ்ரேல் தன்னோட உளவுப்படை மொசாட் மூலமாக கமேனியை துல்லியமாக லொக்கேட் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஆனால் இதில் தான் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குன்னு ட்விட்டர் அவர்கள் சொல்கிறார். ஈரான் வேணுமென்னு சில தகவல்களை லீக் பண்ணி இருக்கலாம். எதுக்கண்டா இஸ்ரேலோட மொத்த கவனத்தையும் கமேனி மேலே திரும்ப சொல்லிட்டு பின்னாடி ரகசியமாக வேறு ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை, அது நியூக்ளியர் மிசைலாக இருக்கலாம் அல்லது சீக்ரெட் மிசைல்ஸாக இருக்கலாம், அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ராஜாவை விட்டு வர்ற நேரத்தில் மற்ற எல்லா பக்கம் கோட்டையை திறந்து விடுற மாதிரி இது ஒரு ஆபத்தான கேம் என்பது தான் இப்போ ரிட்டர் அவர்கள் சொன்ன கருத்தாக இருக்குது. மூணாவது, பொருளாதார அழிவு. இதை ஸ்காட் ரிட்டர் அவர்கள் ரொம்ப அழுத்தமாகவே சொல்லியிருக்கார். ஈரான் அனுப்புறது எல்லாமே வெறும் பழைய ஏவுகணைகள் தான், பழைய மிசைல்ஸ் தான். ஆனால் அதை தடுக்க இஸ்ரேல் செலவு பண்ணுறதோ பல பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். இது ஒரு பொருளாதார போர். ஈரான் தங்களோட டம்மி ஆயுதங்களை வச்சு இஸ்ரேலோட கயானாவை காலி பண்ண பார்க்குறாங்க. கமேனி அவர்கள் போனதுக்கு பிறகு இஸ்ரேல் நாம தான் கெத்துன்னு நினச்சி இன்னும் அதிகமான பணத்தை செலவு பண்ணி போருக்குள்ளே இன்னும் ஆழமாக இறங்க பார்ப்பாங்க. ஆனால் அந்த சேத்துக்குள்ளே அவங்க சிக்கிட்டாங்கன்னா, அதாவது ஈரானோட இந்த ட்ராப்புக்கு சிக்கி இந்த போரண்ட சேத்துக்குள்ளே சிக்கிட்டாங்கன்னா அங்கிருந்து வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம். அது இயலாத கேரியமாக போடும். கண்டிப்பாக இஸ்ரேல் இதற்காண்டி தங்களுடைய பொருளாதாரத்தை வெளியாக கொடுக்க வேண்டி இருக்கும் என்பதுதான் இவரோட கருத்தாக இருக்குது. சுருக்கமாக சொல்ல போனால் எதிரிக்கு ஒரு சின்ன வெற்றியை கொடுத்துட்டு, அதாவது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு சின்ன வெற்றியை கொடுத்துட்டு அவங்களை பெரிய ஒரு அழிவுக்குள்ளே தள்ளி விடுறது தான் கமேனி அவர்களோட இந்த ட்ரெப்பாக பார்க்கப்படுது. இதைத்தான் ஸ்காட் ரிட்டர் அவர்களும் மாஸ்டர் பிளான் என்று சொல்லியிருக்கார். சரி, கமேனி அவர்கள் இப்போ மிகப்பெரிய ஒரு பொறியை எடுத்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு வச்சிருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். ஆனால் ஸ்காட் ரிட்டர் அவர்கள் சொல்கிற இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இராணுவ ரீதியாக அமெரிக்கா எப்படி எப்படி ஏமாந்து மாட்டிக்கிட்டாங்க என்பதை பற்றி. இதற்கு அவர் ஒரு உதாரணத்தையும் சொல்கிறார். அதுதான் இஸ்ரேலோட பெருமைன்னு சொல்லப்படுகின்ற அயன் டோம். இஸ்ரேல் எல்லா ஏவுகணைகளையும் தடுத்துட்டோம், எல்லா ஏவுகணைகளையும் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கோம், நாங்கள் தான் கெத்துன்னு சொல்லி கொண்டிருக்காங்க. அப்படித்தான் அமெரிக்கா மேற்குலக நாடுகள் ஒரு பிம்பத்தை உருவாக்குறார்கள். ஆனால் அங்கே தான் ஈரான் ஒரு மிகப்பெரிய ஸ்கெட்சியே போட்டு வச்சுருக்காங்க. ஈரான் லான்ச் பண்ணிய மிசைல் எல்லாமே அவங்களோட பழைய ரொம்ப மலிவான ட்ரோன்களையும் காலாவதியான மிசைல்களையும் தான். ஆனால் அதை தடுக்க இஸ்ரேல் பயன்படுத்திய ஒவ்வொரு இன்டர்செப்டார் மிசைல்களோட விலையும் பல கோடி ரூபாய் இருக்கு. ட்விட்டர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் ஒரு சில லட்சங்களை செலவு பண்ணி ஒரு ட்ரோனை அனுப்பினா அதை தடுக்க இஸ்ரேல் பல கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. இது ஒரு வார் ஆஃப் அட்ரிஷன். அதாவது எதிரியை போரிட்டு ஜெயிக்கிறதை விட அவனோட கஜானாவை காலி பண்ணி அவனை பொருளாதார ரீதியாக பிச்சை எடுக்க வைக்கிறது தான் ஈரானோட மாஸ்டர் பிளான். இன்னும் ஒரு செமையான பாயிண்ட்டு என்னென்னா, இந்த மலிவான மிசைல்கள் வீசுறது மூலமாக இஸ்ரேலோட அயன் டோம் எங்கெங்கே இருக்குது, அது எப்படி வேலை செய்யுது, அதோட பிளைண்ட் ஸ்பாட், அதாவது கண்ணுக்கு தெரியாத பலவீனங்கள் என்னென்னு ஈரான் ஒரு டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்துருப்பார்கள். இதை ஸ்காட் ரிட்டர் அவர்கள் எப்படி பார்க்குறாருன்னா, இஸ்ரேல் தன்னோட பலத்தை உலகத்துக்கு காட்டுறதா நினச்சிக்கிட்டு தன்னோட அத்தனை பாதுகாப்பு ரகசியத்தையும் ஈரானுக்கு முன்னாடி அப்பட்டமாக காட்டியிருக்காங்க.
இப்போ ஈரான் கிட்ட ஒரு முழுமையான மெப்பே இருக்கும். இஸ்ரேலோட பாதுகாப்பு வலயங்கள் எப்படி இருக்கு, அதனை எப்படி உடைக்கலாம் என்பது இப்போ ஈரானுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கும். அமெரிக்கா கமேனி அவர்களை கொலை பண்ணுவதன் மூலமா ஈரான் என்னைக்குமே செய்ய மாட்டோம்னு சொன்ன ஒரு விஷயத்துக்கு அமெரிக்காவை வழி செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதுதான் அணு ஆயுதம். இது வரைக்கும் எந்த மத கொள்கையின்படி நாங்கள் அணு ஆயுதம் செய்ய மாட்டோம்னு சொன்ன ஈரான் இப்போ எங்கள் நாட்டு தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை, அதனால் எங்களை காப்பாற்றிக்க நாங்கள் அணு ஆயுதம் செஞ்சுதான் ஆகணும்னு ஒரு சர்வதேச நியாயத்தை உலகத்துக்கு முன்னாடி முன்வைப்பார்கள். சுருக்கமாக சொல்லப்போனால் நாம் ஈரானோட, அதாவது அமெரிக்கா ஈரானோட பலத்தை அழிக்க போய் அவங்களுக்கு ஒரு புதிய பலத்தை உலக நாடுகளோட அனுதாபத்தையும் தேடி கொடுத்துருக்காங்க என்பதுதான் உண்மை. இதுதான் ஸ்கொட் ரிட்டர் அவர்கள் சொல்கிற அந்த மாஸ்டர் பிளான். ஈரான் வச்ச கமேனி அவர்கள் வச்ச பொறியில அமெரிக்கா விழுந்த கதையாக இருக்குது. நிறைய பேருக்கு கமேனி அவர்கள் இந்த பொறியை வச்சிருக்காருன்னு சொல்லும்போது ஒரு கேள்வி கண்டிப்பாக நம்பும். ஒரு உச்சபட்ச தலைவர், ஒரு சுப்ரீம் லீடர் ஏன் சாக துணியணுமாண்டு இதனை ஸ்கொட் ரிட்டர் அவர்கள் பார்க்குற விதம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப ஆழமாகவும் இருக்குது. சியா பிரிவோட வரலாற்றை திரும்பி பார்த்திங்கன்னா தியாகம் அப்படிங்கிறது அவங்களோட மிகப்பெரிய ஒரு ஆயுதம். கமேனி உயிரோடு இருக்கிறத விட அவர் கொல்லப்படுறது மூலமாக ஈரானுக்குள்ள இருக்கிற மக்களோட கோபத்தையும் தேசப்பற்றையும் 1000 மடங்கு அதிகப்படுத்த முடியும் என்பது அவருக்கு தெரியும். இது ஒரு எமோஷ்னல் மொபிலைசேஷன். இவ்வளவு நாளுமே ஈரானை பிளவுபடுத்தணும், ஈரானோட அரசாங்கத்தை கவுக்கணும், ஈரானோட அரசாங்கம் உங்களுக்கு சரியில்லை என்று சொன்னால் ஈரானில் இருக்கிற மக்கள் கூட இப்போ கமேனி அவர்கள் கொல்லப்பட்டதால் எங்களுடைய நாட்டை பாதுகாக்கணும், எங்களை எதிர்த்து வரவங்களை நாங்கள் எதிர்த்து அடிக்கணும், நாங்கள் எங்களுடைய எதிரிகளை வேட்டையாடணும் என்ற ஒரு பழிவாங்கும் உணர்வு அவர்களுக்கு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய தேசப்பற்று அவர்களுக்கு அதிகரிச்சிருக்கும். அது ஈரானுக்கு மட்டும்தானு பார்த்தா இல்லை, உலக ரீதியாக இருக்கிற முஸ்லீம் மக்களுக்கும் கமேனி அவர்கள் கொல்லப்பட்ட உடனே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான கோபம் தான் அதிகமாக மாறியிருக்கு. ஆகவே கமேனி அவர்கள் தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சு ஈரானுக்கு மட்டுமில்லை உலகத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் மத்தியில் ஈரானுக்கான ஆதரவை அதிகப்படுத்தி இருக்கார். இதன் மூலம் அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க, கமேனி அவர்கள் கொண்ட உடனே எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைச்சார்கள். ஆனால் கமேனி அவர்கள் ஒரு தனி மனுஷன் இல்லை, அவரோட ஐடியாலஜி, அதுதான் உண்மை. ஆனால் இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய ஒரு செக் என்னென்னா அதுதான் அணு ஆயுதம். நான் முதல் சொன்ன மாதிரி தான் இது வரைக்கும் ஈரான் எங்கள் மத கொள்கைப்படி நாங்கள் அணு ஆயுதம் செய்ய மாட்டோம்னு ஒரு பிடிவாத கொள்கையோடு இருந்தாங்க. ஆனால் இப்போது அவங்களோட உச்சத்தலைவர் சுப்ரீம் லீடரையே எதிரிகள் கொண்டுட்டாங்கன்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு தார்மீக காரணம், அதாவது மோரல் ஜஸ்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு. எங்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குது, அதனால் எங்களை பாதுகாக்க நாங்கள் அணு ஆயுதம் செஞ்சு தான் ஆகணும்னு அவங்க உலகத்துக்கிட்ட ரொம்ப தெளிவாக தைரியமாக சொல்ல முடியும். இதுதான் கமேனி அவர்கள் விதித்த ஒரு நிஜமான பொறியாக பார்க்கப்படுது. இப்போதைக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் தற்காலிகமாக ஜெயிச்ச மாதிரி ஒரு விம்பம் தெரியலாம். ஆனால் ரிட்டர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்காருன்னா, இது ஒரு நீண்ட கால நிலயுத்தம், அதாவது ஷேடோ வார். கமேனி அவர்கள் இல்லாமல் போனது ஈரானோட முடிவல்ல, அது ஒரு ஆபத்தான புதிய அத்தியாயத்தோட ஆரம்பம். இதுவரைக்கும் மட்டுக்கோப்பான தலைமைக்குள்ளே இருந்த ஈரான் இனிமேல் கட்டுக்கிறங்காத ஒரு ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸாக மாறப்போகுது. அப்படி தான் இப்போ அட்டாக் பதிலடியே ஈரான் கொடுத்து கொண்டு இருக்காங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சதை நினச்சிக்கிட்டு ஈரான் விரித்து அந்த ஆழமான சேத்துக்குள்ளே ஒரு அடியெடுத்து வச்சுட்டாங்க. அங்கிருந்து அவங்க காலி எடுக்க, அந்த புதைக்குழியில் இருந்து அமெரிக்கா காலி எடுக்க நினைக்கும் போதெல்லாம் அந்த புதைக்குழிக்க அமெரிக்கா இஸ்ரேலும் இன்னும் உள்ள இழுக்கப்பட்டு இன்னும் ஆழமாக உள்ள போய்கிட்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. ஸ்கொட் ரிட்டர் அவர்கள் கேட்குற கடைசி கேள்வி, அமெரிக்கா ஈரானை வீழ்த்திட்டாங்களா, இல்லை ஈரான் அமெரிக்காவை வீழ்த்துறதுக்கான ஒரு தார்மீக காரணத்தை அமெரிக்கா தங்கத்தட்டில் எடுத்து ஈரானுக்கு கொடுத்துருக்கிறார்களா என்பதுதான் அவரோட கேள்வியாக இருக்குது. வரப்போகிற காலத்தில் மத்திய கிழக்கில் நடக்க போகிற மாற்றங்கள் தான் இதற்கான பதிலை கண்டிப்பாக சொல்லும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நாம் பார்த்தது வெறும் டெய்லர் மட்டும்தான், மெயின் பிக்சரே இனித்தான் வந்து கொண்டிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்கொட் ரிட்டர் அவர்கள் சொல்கிற மாதிரி இது கமேனி அவர்களோட மாஸ்டர் பிளானா, இல்லை ஈரான் உண்மையாகவே கமேனி அவர்களை இழந்துட்டார்களா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை கமேனி அவர்கள் ஒரு தனி மனிதன் இல்லை, ஒரு தனியான மனித உடம்பு இருக்கிற ஆள் இல்லை, அவரோட ஐடியாலஜி. இப்போ கமேனி அவர்களை கொண்டாலும் அவரோட ஐடியாலஜி தான் இப்போ உலகம் ஃபுல்லாக பரவுது. இப்போ அவர் ஈரானோட தலைவராக இருக்கும் வரைக்குமே அது ஒரு ஈரானோட தலைவர் அப்படி தான் யோசிச்சார்கள். ஆனால் இப்போ அவரை கொன்ற உடனே உலகத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் மத்தியில் அவர் ஒரு ஐடியாலஜியாக மாறி இருக்கார். நிறைய பேர் அவருக்கான ஆதரவை கொடுக்குறார்கள், ஈரானுக்கான ஆதரவை கொடுக்குறார்கள். உண்மையை சொல்ல போனால் கமேனி அவர்கள் கொல்லப்படுறதுக்கு முன்னம் வரையுமே ஈரானுக்கான சப்போர்ட் உலக நாடுகளில் இருக்கிற முஸ்லீம்கள் மத்தியில் குறைவாக இருந்தது. ஆனால் கமேனி அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு ஈரானுக்கான சப்போர்ட்டும் கமேனி அவர்களோட ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுகிற நபர்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு என்பது தான் உண்மை. ஆகவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் கமேனி அவர்களை தொட்டு
மிகப்பெரிய ஒரு தப்பை பண்ணியிருக்கிறார்கள். அவரோட ஐடியாலஜி உலக நாடுகள் மத்தியில் மிக பெருசாக பரவுவதற்கு அவர்களை வழித்தடுத்து அமைச்சு கொடுத்துருக்காங்க என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.